ரிஷபம் ராசியில் பிறந்துள்ள அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கையில காசு தங்காம கடன் பிரச்சனையை தந்த, மனக்கவலையை தந்த, கலங்கடித்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்றார். இது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு இடம்தான். ஸோ அதனால உங்களுடைய உண்மையான சுயரூபத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த முடியும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பிதிர்வழி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சனிப்பயிற்சி பலன்களை 3 பகுதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து சொல்ல போறேன். முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல சனி உட்கார்றாரோ அவர் அந்த நிலையில இருந்து என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 30 to 40% மேக்சிமம் நிறைய பேருக்கு பொருந்தும். அடுத்ததா செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுடைய ராசி ரிஷபமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும் இல்லைங்களா, இந்த 12 லக்னத்துல. ஸோ இந்த ராசி உங்களுக்கு ரிஷபமாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு லக்னத்திலும் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான முக்கியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அது 80% கன்ஃபார்மா நடக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அதுல சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்து நீங்க கையில வச்சுக்கணும். நான் சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதுவுமே உங்களுக்கு 100% கண்டிப்பா நடக்கும். ஓகே, இப்ப கண்டினியூ பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். வீட்டை கட்டி முடிப்பதற்கு, அதாவது வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் கம்ப்ளீட் ஆகாம பாதியில நின்றிருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே சமயம் சகோதர உறவுக்குள் நல்ல ஒரு அன்னோன்யம் கிரியேட் ஆகும். ரொம்ப நாளா சகோதர உறவுக்குள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது உங்களுடைய பகுதி, அதாவது பாத்தீங்கன்னா என்னால இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு ஆன்மீக சேவையில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தாய்வழி சொத்து பிரச்சனை சிலருக்கு வரும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு சிலருக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இது பெண்களுக்கு தான், நோட் பண்ணிக்கணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாகி சண்டை வரைக்கும் போயிட்டு அப்புறம் சால்வ் ஆயிரும். தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இருக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா திடீர் பணவரவு, திடீர் யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ திருமணம், கிரகப்பிரவேசம், இது மாதிரியான சுபகாரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இருக்குது. அயல்நாடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறதும் இருக்குது. பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும். தங்க ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி தரக்கூடிய முக்கியமான சில பலன்களை மட்டும் பார்த்தோம். இது எல்லாமே எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்காது. அவங்க சுயஜாதகப்படி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. பட் இதுக்கு அடுத்து சொல்ல போகக்கூடிய 2ஆம் பகுதி ரொம்ப முக்கியம். கரெக்டா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ராசி ரிஷபமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் எதுவோ அது சார்ந்து சில பலன்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய லக்னம் மேசம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். எப்போ அப்படின்னா கும்பத்தில் உங்களுடைய சுயஜாதகத்துல குரு அல்லது சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். ரிஷபம் லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சிலருக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மிதுனம் லக்னமாக இருந்தால் அனாவசியமான செலவால் அல்லது அகலக்கால் வைப்பதால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கடகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் பெறுகிறது. ஸோ அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது, உடல்நலம் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது கண்டிப்பா சரியாயிரும். அதே சமயம் தீராத வாழ்நாள் அவமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. தனிமையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கும். சிம்மம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட
உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல, பிடிக்கவே பிடிக்காத ஒரு அமைப்புல மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. கன்னி லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடனை அதிகரிக்க செய்யும் காலம், அந்த கடனால் பின்னாளில் இன் ஃபியூச்சர்ல இப்ப வாங்குற இந்த கடனால அல்லது இப்ப இன்க்ரீஸ் ஆகிற கடனால இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை இப்ப விதைக்கும். துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தால் சுபகாரியங்கள் கடைசி தருணத்தில் தடைபடும் அல்லது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தந்து அந்த சுபகாரியத்தை நடத்தி வைக்கும். விருச்சிகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் தீய கர்மாக்கள் உருவாகக்கூடிய ஒரு காலம். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவான கர்மாக்கள் கிரியேட் ஆகும். அந்த நெகட்டிவான கர்மாவினுடைய ஒரு பாதிப்பு இப்பவே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸா எப்படி காமிக்கும்னா, ஏதாவது ஒரு பெரிய நோய் அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை, இது மாதிரியான பாத்தீங்கன்னா சிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த கர்மா வலுவா உங்களுக்கு வந்துருச்சு. அது உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததியர்களுக்கும் அது செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காண்பிக்குது. தனுசு லக்னத்தை பொறுத்தளவு புத்திர தோஷம் கொஞ்சம் வலுவடையுது. ஸோ இதனால பிள்ளைகளால் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இது நிலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா தாயார் வகையில மிகப்பெரிய ஒரு மனக்காயம் ஒன்றும் தாயாருக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான உடல்நல பாதிப்பு தரக்கூடிய நிலையை கூட இது தரலாம். மகரம் லக்னமாக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் அவமானத்தை இந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவோ அல்லது சனி புத்தியோ நடப்புல இருந்ததுன்னா அந்த அவமானத்தினுடைய ஒரு பவர் பாத்தீங்கன்னா 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். கும்பம் லக்னமாக நீங்கள் இருந்தால் மன உளைச்சல், தனிமை அல்லது பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நிம்மதியின்மை அல்லது அவமானத்தை தந்து தூக்கம் இல்லாத இரவுகள், அதாவது தூங்க போனா தூக்கம் வராது. டே டைம்ல உங்களுடைய லைஃப் நீங்க நார்மலா கொண்டு போனா கூட நைட் டைம்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இப்போ பார்ட் 1 பார்த்தாச்சு, பார்ட் 2 பார்த்தாச்சு, பார்ட் 3க்குள்ள போக போறோம். பகுதி 3. இந்த பகுதி 3ல் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்கள யாருக்கு நடக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் போயிருக்கும். அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 300% போட்டிருப்பேன், 100% போட்டிருப்பேன், 50% போட்டிருப்பேன். ஸோ இந்த 300% அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். அது 3 மடங்கு அதிகமாக நடக்கும்னு அர்த்தம், வலுவாக நடக்கும்னு அர்த்தம். 100%னா ஆசிட்டிஸ் என்ன சொல்றனோ அது கண்டிப்பாக உண்டு. அதனுடைய விகிதம் எக்ஸ்ட்ரா ஆகாது, குறையவும் செய்யாது. 50% போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பலன்களுடைய பலம் பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி, தீய பழங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். சரி, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்ப சொன்ன இது பிளேஸ்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன். உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு உங்களுடைய அப்பா, உங்களுடைய முதல் மகன் அல்லது மாமனார் யார் மீது ரொம்ப பாசமா இருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு அல்லது கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ பார்த்தீங்கன்னா யார் மீது ரொம்ப பாசமோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் தியானத்துல பார்த்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம். வேலை மற்றும் தொழில சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நிர்வாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கும். முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதேனும் வரலாம், அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் பெறுவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காமல் போறதுக்கோ அல்லது காலம் தாழ்ந்து கிடைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அடுத்ததா நான் சொன்ன இந்த இடங்கள்ல, அதாவது உங்களுக்கு இந்த சார்ட்ல கலரிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த
விபத்தினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரத்த தானம் நீங்களாகவே போய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அல்லது அந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஈஸியா முடிய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே தாமதமாகும். அதே சமயம் சகோதர உறவுக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும். அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். இதுல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக கணவர் வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல மிக கடுமையான ஒரு மாரக காலம், அதாவது உயிர்கண்டம் தரக்கூடிய காலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்புல உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன கிராக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததான் இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்களேன், ஏதாவது துரோகம், அதாவது வாழ்நாள்ல இப்படி ஒரு துரோகத்தை இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு துரோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை ரிசீவ் பண்ணும். அதே சமயம் சிலருக்கு தொழில்ல நல்ல லாபத்தை கொடுக்கும். அதாவது தொழில்ல ஒரு முன்னேற்றமே இல்லை, என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில தொழில இருந்து உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது காலி இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சி சற்று தாமதத்திற்கு பிறகு கைகூடிய கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ஞாபக மறதியால ஏதாவது பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் தெரியாதனமா வாலண்டியரா மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சரி, அடுத்ததா இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா, அதாவது நான் வந்து சார்ட்ல கலரிங் பண்ணிருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீரியட். அதாவது அந்த குரு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுத்தி இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வந்துடும். ஏதேனும் விதத்துல உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை இழக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதுவும் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியே கிடைக்கும். ஸோ இது மாதிரியான வந்து பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது வேலை, தொழில், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிலருடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடப்புல இருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு அமைப்பு இருந்தாலுமே, மற்ற கிரக அமைப்பால ஏதாவது பிரச்சனையான அமைப்பு இருந்தாலுமே, லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட், இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சது, இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்படியாக, பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களோட சுயஜாதகப்படி, அதாவது படிப்புல இருக்கலாம், நான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரேட்ல பாஸ் பண்ணேன், இப்படி ஒரு வேலை எனக்கு சூப்பரா கிடைச்சிச்சு, நல்ல கல்யாணம் நடந்துச்சு, சூப்பரா குழந்தை பிறந்துச்சு, நல்ல வீடு கட்டினேன், இது மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான பலனும் உங்களுடைய வயது, உங்களுடைய பாலினம், உங்களுடைய சுயஜாதக கர்மாவை பொறுத்து என்ன நல்ல பலன்கள் நீங்கள் பெற வேண்டுமோ அந்த நல்ல பலன்களை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் இங்க சுக்கிரன் இருக்குதுன்னு வைங்க, இதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பலன்கள் பொருந்தும். பட் இதுல கூடுதல் என்ன அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வரும், அதிகமாக வரும். ஆனா செலவுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா இந்த அமைப்பு, அதாவது சுக்கிரன் இருக்கக்கூடிய இது பட்சத்துல நல்ல ஒரு வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்க, அதாவது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம், அந்த முயற்சிகள்லாம் சூப்பரா கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி நடப்புல இருந்துச்சுன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரனுடைய தசா நடப்புல இருந்தால் கூட கொஞ்சமா அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பட் இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, வெகு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கோளாறான தசாபுத்தி இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வாழ்க்கையில பெண்கள், பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்கள், இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா?
அடுத்ததா இந்த இடத்துல உங்களுடைய சுயஜாதகத்துல சனி இருந்ததுன்னா, அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் உங்களுடைய சுயஜாதகத்துல சனி நன்மை தரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா அந்த நன்மையினுடைய விகிதம் இந்த காலகட்டத்துல சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்துல சனி உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா அந்த கெடுதலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஆல்ரெடி சனி என்ன பலத்துல இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்றாரா கெடுதல் பண்றாரா, அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணுவார், இந்த காலகட்டத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்குவார். சரிங்களா? அடுத்ததான் இந்த இடங்கள்ல அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல ராகு இருந்தால் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம், ரொம்ப 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 கடுமையான காலகட்டம். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல ஒருவேளை சனி ராகு தொடர்பு இருந்தால், சனியினுடைய சாரத்தில் ராகு இருந்தால், ராகுவனுடைய சாரத்தில் சனி இருந்தால், சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால், சனி கூட ராகு இருந்தால், சனி பார்வையில் ராகு இருந்தால், ஒருவேளை சனி புத்தியோ ராகு புத்தியோ நடப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில மிக கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது பிடிச்ச விஷயத்த பிடிக்காத சூழல்ல அட்டன் பண்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்துல எப்படி சொல்றது, தேவையில்லாத புதிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல கேது இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும், நல்ல குருவை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சனி கேது தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வை கொடுக்கும். ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மிக கடுமையான மன நெருக்கடி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே லைஃப்ல வேணாம் நான் செத்துடுறேன் அப்படிங்கிறபடியான சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அப்பவும் ஞானத்தை நோக்கி தான் கூட்டிட்டு வரும். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகுதி 3 முடிந்தது. முதல் பகுதியில சொல்லப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள். அது 30 to 40% வந்து நடக்கும். சுயஜாதக அமைப்புப்படி அது மாறுபடும். செகண்ட் பார்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 80% மேல கன்ஃபார்மா நடக்கும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அது கன்ஃபார்மா 80% மேல நடந்தே தீரும். அதாவது நல்ல தசாபுத்தியா இருந்தாலும் அதுல சொல்லப்பட்ட பலன்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஒருவேளை கெட்ட தசாபுத்தியா இருந்தாலும் கூட அதுல சொல்லப்பட்ட நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்காம போகாது. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. 3வது பகுதியில் சொல்லப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலுமே, எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செகண்ட் பகுதிக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இந்த 3ஆம் பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக 80 to 100% இங்க கண்டிப்பாக கிடைக்கும். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒருவேளை சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் மட்டும் நெகட்டிவான சொன்ன பலன்கள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவா கிடைக்காது. அதாவது கெட்ட பலன்கள் மாதிரி வந்து அது நல்ல பலன்களாக மாறிவிடும். பயமுறுத்துற மாதிரி வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா அந்த பலன்களை கொடுத்துட்டு போயிடும். அதாவது பயமுறுத்தும், ஒரு கெடுதலாக நடந்துடுமோ அப்படிங்கிறபடியான சூழலை ஏற்படுத்துமே தவிர அது கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டு போயிடும். ஸோ இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பொறுத்தளவு உங்களுக்கு 3 பகுதியாக சொல்லியிருக்கேன். இந்த 3 பகுதியுமே உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும். மற்றபடி மேற்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா சுயஜாதக ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஃபோன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்ட் வழியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம், அல்லது நேரடியாக ஆஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.